டேய் நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. யோ மிலிட்டரி, இவனுல சொல்லி குத்தம் இல்லையா? இவனுல சும்மா இருக்க மாட்டேங்கிறா. என்ன கொக்கு குனிஞ்சுக்கிட்டு வருது? என்னப்பா வேணும்? ஓனரை பாக்கணுங்க. எதுக்கு? கொஞ்சம் பணம் தர வேண்டி இருக்கு. அவர் ஊருக்கு போயிருக்காருப்பா, நாளைக்கு தான் வருவாரு. சரிங்க, நாளைக்கு வந்து கொடுத்துறேன். நில்லுப்பா, பணம் நீ கொடுக்கணுமா? இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? யோ வெளியில வா. ஏண்டா முழிக்கிற? ஊர்ல பல குடும்பம் இப்படிதான் இருக்கு, அதுல இது மொத குடும்பம். நீங்க ஏன் ஹீரோவா பண்ணக்கூடாது? ஆரம்பத்துல வில்லனா பண்ணிட்டு அப்புறம் படிப்படியா ஹீரோவாயிரம் சார். சார் நீங்க ஹீரோ சார். ஸ்ட்ரைட்டா? ஆமா சார். ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெல்லாம் பண்ண மாட்டீங்க? நடிச்சா ஹீரோ சார். நான் வெயிட் பண்றேன் சார். எரியுதடி மாலா, ஃபேன் போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? என் ஸ்கூல் டீச்சர் அன்னைக்கே சொன்னாங்கம்மா, நீ தான் என் பொண்டாட்டியா வருவேன்னு. அவங்க எப்படிங்க சொன்னாங்க? நீ எல்லாம் எரும மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு அன்னைக்கே சொன்னாங்க. வீட்டுக்காரிக்கு ஆட்டக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி எனக்கு தெரியல. மேடையில வந்து ஒரு பாட்டுக்கு ஆடினான்னா அவ ஆட்டக்காரி, சரி அவ பாட்டுக்கு ஆடினான்னா அவதாயா வீட்டுக்காரி. பிரிக்க முடியாதது என்னவோ பொய்யையும் புருஷனையும், பிரிய கூடாதது குடும்பத்தையும் குழந்தைகளையும், சேர்ந்தே இருப்பது சரக்கும் ஃப்ரெண்ட்ஸும், சேராதிருப்பது சொந்தமும் பந்தமும். சொல்லக்கூடாதது இன்னைக்கு மட்டும் குடிங்க, சொல்லக்கூடியது இன்னைக்காவது குடிக்காம வாங்க. பார்க்க கூடாதது ஒயின் ஷாப்ப, பார்த்து ரசிப்பது குழந்தையோட சிரிப்ப. நாடகம் என்பது இனிமே குடிக்க மாட்டேன்னு நீங்க சொல்றது. பொய்க்கு நீங்க, உண்மைக்கு நான், அடிக்கு நான், வலிக்கு நீ. அம்மா, ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க, அது என்ன? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிருந்தா சொல்லு. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. மாமாவா? ஏண்டி வாழைப்பூ மாதிரி தலைய குனிஞ்சிட்டு உட்காந்துருக்க? அதான் நான் பண்ண தப்பு. நீ பொண்ணு பார்க்க வரும்போதே நான் தலையை நிமிர்ந்து பாத்துருந்தனா இன்னைக்கு இந்த கோழியோட எல்லாம் குப்பை கொட்டி இருக்க மாட்டேன். இல்லனா இவ இங்கிலாந்து நாட்டு இளவரசியா இருப்பா. கண்டிப்பா ஆயிருப்பண்டி. ஆமா ஆமா, இட்லிய சுட்டு வச்சிட்டு இளவரசி வருவாங்கன்னு இங்கிலாந்து நாட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் சட்டினி இல்லாம தின்னுட்டு சாவு. ஏங்க அந்த கதவெல்லாம் மூடி விடுங்க, பூனை உள்ள வந்துரும். ஒரு தடவை மட்டும் உள்ள வந்து எதையாவது சாப்பிடட்டுமா? திரும்ப வரவே வராது. யோ மாமா, காலையில 4 மணிக்கெல்லாம் எழுப்புடியா? ஏண்டி வாக்கிங் போறியா? இல்லடி. டிஎன்பிசிக்கு படிக்க போறியா? இல்லையா. கோலம் போட போறியா? இல்லடி. கோயிலுக்கு போறியா? இல்லையா. அப்புறம் எதுக்கு 4 மணிக்கு எழுப்ப சொல்ற? போனுக்கு சார்ஜ் போடணும். இவளெல்லாம் சாணியல்ல வச்சவனா சரிப்பட்டு வருவா. அரிசின்னு அள்ள விட மாட்டேங்கிற, உமின்னு ஊத விட மாட்டேங்கிற. பெத்தவன் நான் சொல்ற போடி உள்ள. 1000 தெய்வம் உலகத்துல இருந்தாலும் புள்ள வரம் கொடுக்கறது புருஷன் தாங்கிறத மறந்துடாத. என்ன காலையிலேயே குரங்கோட வாக்கிங்கா? இது குரங்கு இல்லடி, நாய். நான் நாயிட்ட கேட்டேன்டி. இங்கிலீஷ்ல பேசும், ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசும், அதுக்கு மேல பேசவே பேசாது. மகாலட்சுமி, ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்மா? ஏங்க, உங்க குழந்தையா? ஆமாங்க. கண்ணத்தை கொஞ்சம் கிள்ளிக்கிட்டுமா? கிள்ளிக்கோங்க. என்ன ப்ராப்ளம் தெரியுமா ஹனிஃபா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல, அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்ல மேம். நானு அப்படி நினைக்கவே இல்ல மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையை சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றாங்க. அழகா இருக்கேன், அழகு மண்ணம் கட்டி. ஆளு எப்படி இருக்கு? நல்ல பெரிய ஆள் தான். ஒரு 1000-1500 பேர் உட்காரலாம். என்ன ஒரே கச 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 கசன்னு இருக்கு. ஏசி இருந்தா சும்மா ஜம்முன்னு இருக்கும். நான் ஹால சொல்ல, என் ஆள சொன்னேன். ஹலோ ஹலோ, யாரு? நான் தான். நான் தான் சொன்னா? ஏன் உங்க அம்மா அப்பா உனக்கு பேரே வைக்கலையா? வச்சிருக்காங்க. அப்ப சொல்லி தொலை. பேர் சொன்னா பயந்துருவோமா என்ன? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி.